ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். திஸ் இஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் ரம்யா. இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நல்லா ஒரு திக்கான கிரேவியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கிரேவி புலாவுக்கு, வெஜிடேபிள் பிரியாணி, சாம்பார் ரைஸ், ரசம் சாதம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுவே கொஞ்சம் லிக்விடாக செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு கூட சூப்பராக யம்மியாக இருக்கும். நல்ல வாசனையாக கமகமன்னு மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானோன்னே 2 கிராம்பு, ஒரு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு தேஜப்பட்டை, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் தாளித்த உடனே பொடியாக கட் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம். அடுத்தது தக்காளி நான் இன்றைக்கி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தக்காளி நிறையா ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் நல்லா ஓரளவுக்கு பெரிய தக்காளியே 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு, அப்புறம் உப்பு. இஞ்சி பூண்டு நிறையா போட வேண்டாம். 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையா உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். நல்லா பழமாக இருக்க தக்காளியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிரேவி சூப்பராக வரும். அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு, அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் கலந்து ஒரு நல்ல வாசனை, சூப்பரான ஃப்ளேவர் வரும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா பழமான தக்காளியாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சோன்னா தக்காளி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி நிறையா போட்டிங்கன்னா தான் கிரேவி நிறையா கிடைக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினோன்னே எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் முழுசாக ஏதாவது தக்காளி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு மிளகாய் தூள். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு கிரேவியாக நல்லா ரெடியாக இருக்குது. இதில் நம்ம போட்ட அந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு அதோட வாசனையோட சூப்பராக இருக்குது. இப்போ குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்குன்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூளும் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆனோன்னே நம்ம ஆல்ரெடி உப்பு, மஞ்சத்தூள் கூட போட்டாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஊறி போய் இருக்கும். அதை இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி லைட்டாக அரை டம்ளராக ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம இன்றைக்கி திக்கான கிரேவியாக தான் செய்ய போகிறோம். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பட்டை கிராம்பு போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், பெப்பர் வேறு போடுறனால நீங்கள் லைட்டாக இந்த மீல் மேக்கர் கிரேவி சாப்பிடும் போது நல்லா ஒரு நான்வெஜ் கிரேவி மாதிரி சூப்பராக வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மீல் மேக்கரை தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு தான் எடுத்து அதில் போடணும். இப்போ எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி திருப்பி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மசாலாவும் எல்லா மீல் மேக்கர்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வெந்துட்டுருக்கும் போதே வாசனை செம சூப்பராக யம்மியாக இருக்குது. நிஜமாலேயே இது வந்து புலாவுக்கு, வெஜிடேபிள் பிரியாணிக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவும் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆனோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, நீங்கள் பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருந்தால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு தண்ணிலாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டிருக்கோம். அப்புறம் கிரேவியும் நல்லா திக்கானதுக்கு அப்புறமா தான் மீல் மேக்கர் ஆட் பண்ணோம். அதனால் ரொம்ப தண்ணியும் ஊற்றலை, நம்ம 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு அது நல்லா அந்த மசாலாலாம் அதில் பிளெண்ட் ஆகி உப்பு காரம்லாம் பிடிக்கிற அளவுக்கு பண்ணால் போதும். அவ்வளோதான், மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். செம வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தியில் கிட்ஸுக்கு இதை ரோல் பண்ணி கொடுங்க. நிஜமாலேயே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போட்டிருக்க காரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தோணுச்சுன்னா நீங்கள் காரம் வேணால் இதில் கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் மீல் மேக்கர் வந்து உள்ள அந்த காரத்தை எல்லாம் ஃபுல்லாக இழுத்துடும். அதனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ காரம் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தோணுச்சு, குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி மீல் மேக்கர் கிரேவியை சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதை புலாவோட சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.